ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான மொறுன்னு இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்க உருளைக்கிழங்கா பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஸ்லைசர் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லேசான ஒரு ஸ்லைசராக இருக்கணும், ரொம்ப திக்காக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் நல்லா தோல்லாம் உரிச்சிக்கலாம். தோலை உரிச்சிட்டு நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பெரிய ரவுண்ட் வர மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா அப்படியே நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரி சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே செஞ்ச நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும். அவ்வளோ செமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சோம்னாக்கா அப்படியே மொறுன்னு க்ரன்ச்சியாக இருக்கும் சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல தண்ணியில் எடுத்து இதை எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே போட்டு வச்சிடலாம். அப்போ அந்த உருளைக்கிழங்குல இருக்குள்ள ஒரு மாதிரி இப்படி தண்ணியாக வரும்ல, அதெல்லாம் நம்ம தண்ணியோடு சேர்ந்துட்டு நமக்கு ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி வரும். ஸோ அதுக்காக ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் ஒரு காட்டன் டவல் போட்டிருக்கேன். இதில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் உலர விடலாம். ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் தெறிக்கவும் செய்யாது, அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வரும். நம்ம அப்படியே போட்டோம்னாக்கா அந்த மொறுமொறு தன்மை வரவே வராது. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுட்டு நல்லா அதை கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இனிமே நம்ம இதை அப்படியே பொரித்து எடுத்துடலாம். இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம சிப்ஸ்லாம் பொரிக்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம்னாக்கா அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம இங்கே அழகாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து அப்படியே பொரித்து எடுத்துட்டோம்னாக்கா செம்மையான சிப்ஸ் செம்மையாக ரெடி ஆயிடும். இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் சிப்ஸ் வாங்கவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு ஃபீலும் இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் அவங்க பொரிச்ச எண்ணெயிலேயே பொரிச்சிட்டே இருப்பாங்கல்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் போட்டு பொரிப்போம். ஸோ அதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம், நிறையாவே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அந்த பொரிஞ்சு அந்த ஒரு சலசலப்பு அடங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ அந்த சலசலப்புலாம் அடங்கணும்னு நான் எடுத்துட்டேன். இப்போ செமையாக மொறுன்னு அப்படியே சிப்ஸ் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இதே போல் மீதி இருக்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கனாக்கா அப்படியே மொறுன்னு இருக்கும். அதே போல் நம்ம எண்ணெயில் போடும்போது எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது, அழகாக சூப்பராக வரும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்தோம்னாக்கா நமக்கு சிப்ஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் உப்பும் பெப்பர் பொடியும் போட போகிறேன். அதை மட்டும் போட்டு அப்படியே நம்ம அப்படியே கிளறி விட்டோம்னாக்கா அப்படி மொறுன்னு ஹோம்மேட் கிறிஸ்பி பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்தது. இப்போ சால்ட் அண்ட் பெப்பர் போட்டாச்சு. நீங்கள் இப்படி மட்டும் செஞ்சிங்கன்னா போதும், நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எல்லா சிப்ஸுமே காணாமல் போயிடும். நான் அப்படி தான் செய்யும்போதே பாதி எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுமோ அதே போல் கிறிஸ்பினஸாக செம்மையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னாக்கா அதே போல் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.